Dear parents and students, I am extremely happy in meeting you through the Iit Neet Foundation courses. This course is for proper understanding of the subjects physics, chemistry and maths. So we teach all these three subjects from fundamental. Students can learn the basic concepts and work out many problems in assignments and tests. So this will enrich their inner potential and strength. So if you continuously watch the videos in our channel, you will get good knowledge in basic science. So students பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எங்கள் சேனலில் வரக்கூடிய வீடியோஸை பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த மூணுலேயும் நல்ல நாலேஜ் வரும். ஸோ இதில் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவில் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். கெமிஸ்ட்ரியில் ஃபண்டமெண்டல் எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னா ஆட்டம். ஸோ வாட் இஸ் அன் ஆட்டம்? ஸோ ஃபார் தி கன்வீனியன்ஸ் ஆஃப் Tamil students, we also explain the concepts in Tamil. So atom அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்ல வரும்? So we also request you to take notes, maintain a separate notebook for physics, chemistry and maths and take notes from our classes and regularly go through the notes. So we start with atom. ஆட்டம் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்ல தோணும்? ஸோ வாட் இஸ் அன் ஆட்டம்? ஸோ வாட் இஸ் ஆட்டம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, வி ஷல் டேக் எனி பில்டிங். அந்த பில்டிங்கோட பேசிக் இது இருந்தால் தான் அந்த பில்டிங்கை கொண்டு வர முடியும். அப்படின்னா எந்த மெட்டீரியலை சொல்லுவீங்க? அஃப்கோர்ஸ் வி நீட் சாண்ட், வாட்டர், சிமெண்ட் அண்ட் பிரிக்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பில்டிங்கை கொண்டு வர முடியும். அதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக எது வேணும்னு சொல்லுங்கள். அந்த பில்டிங்கை வந்து பிரேக் பண்ணுறீங்க, பிரேக் பண்ணிகிட்டே போனால் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும்? வில் கெட் அ பிரிக். ஸோ அந்த பிரிக் தான் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமானதுன்னு சொல்கிறோம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இட் இஸ் தி பேசிக் யூனிட் ஆஃப் அ பில்டிங். ஸோ பிரிக், செங்கல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டோம்னா ஒரு பில்டிங்கை கொண்டு வரக்கு முக்கியமான அடிப்படை பொருள்னு சொல்கிறோம். ஸோ பிரிக் இருந்தால் தான், செங்கல் இருந்தால் தான் அந்த பில்டிங்கை கொண்டு வர முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா பிரிக் இஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் அ பில்டிங். ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு மிக முக்கியமான அடிப்படை பொருள் அப்படிங்கிறத என்ன சொல்லலாம்? பிரிக். அது மாதிரி இந்த ஆட்டம் இதுவும் ஏதோ ஒன்றுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட். பிரிக் இஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் பில்டிங். செங்கலுங்கிறது ஒரு கட்டிடத்தின் மிக முக்கிய பகுதி பொருள், அடிப்படை பொருள் அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் இஸ் ஆல்சோ ஏ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சம்திங். அண்ட் வாட் இஸ் தட் சம்திங்? எதுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்டாக ஆட்டமை சொல்கிறோம்? எலிமெண்ட். ஸோ அப்போ ஆட்டம் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் அன் எலிமெண்ட். இதுதான் ஆட்டத்துக்கான டெஃபினிஷன். ஸ்மாலஸ்ட், இட் இஸ் தி smallest fundamental unit of an element. ஸோ அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் இதிலிருந்து? இந்த ஆட்டம் இருந்தால் தான் எலிமெண்ட்டே ஃபார்ம் ஆக முடியும். எப்படி நிறைய பிரிக்ஸை ஒன்று கூட ஒன்று சேர்த்து ஒரு பில்டிங்கை கொண்டு வர மாதிரி, அது மாதிரி நிறைய ஆட்டம்ஸை ஒன்று கூட ஒன்று சேர்த்து தான் எலிமெண்ட்டை கொண்டு வர முடியும். ஸோ வித்தவுட் ஆட்டம் நோ எலிமெண்ட். வித்தவுட் ஆட்டம்ஸ் நோ எலிமெண்ட். எப்படி பிரிக்ஸ் இல்லாமல் பில்டிங் இல்லையோ அது மாதிரி ஆட்டம்ஸ் இல்லாமல் எலிமெண்ட் இல்லை. ஸோ இதுதான் ஆட்டத்துக்கான டெஃபினேஷன். ஓகே, ஆட்டம்னா என்னன்னு சொல்லிட்டோம். பட் அதை டிஃபைன் பண்ணும்போது வி யூஸ் எ வேர்ட் எலிமெண்ட். ஆட்டம்னா என்னன்னு கேட்டால் எலிமெண்ட்டோட ஃபண்டமெண்டல் யூனிட்னு சொல்லிட்டோம். அப்படி என்ன மீனிங்? ஆட்டம்ஸ் இருந்தால் தான் எலிமெண்ட் வரும்னு சிம்பிளாக சொல்லிட்டோம். அப்படின்னா எலிமெண்ட்னா என்ன? வாட் இஸ் அன் எலிமெண்ட்? ஸோ நெக்ஸ்ட் வி ஷுட் நோ வாட் இஸ் அன் எலிமெண்ட். எலிமெண்ட் அப்படின்னா என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் அன் எலிமெண்ட்?
நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய மெட்டீரியல்ஸை பார்க்குறோம். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே எலிமெண்ட்டுன்னு சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய சால்ட், கேன் யூ கால் இட் எலிமெண்ட்? நோ, இட் இஸ் அ காம்பவுண்ட். ஏன்? காமன் சால்ட்டுக்கு கெமிக்கல் ஃபார்முலா என்ன? சோடியம் குளோரைட், NaCl. இப்போ யாரும் இந்த ஃபார்முலா பற்றி ஒரி பண்ண வேண்டாம். After attending 10 or 15 classes, we will also teach you how to write the formula. Without referring anything, you can write. இது எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுக்க தான் போகிறோம். இப்போ NaClங்கிறது காமன் சால்ட்டோட ஃபார்முலா, சோடியம் குளோரைட். கேன் யூ கால் இட் அன் எலிமெண்ட்? நோ. இதை வந்து எலிமெண்ட்டுன்னு சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்? Because it consists of two types of atoms, two different types of atoms, sodium chloride. Okay. Iron rod, ஒரு இரும்பு கம்பி எடுத்துக்கங்க. எஸ், அயன் ராடுக்கு என்ன ஃபார்முலா? சிம்பிளி தி ஃபார்முலா இஸ் Fe. அதுக்கு மீனிங் அதில் ஒரே ஒரு Fe ஆட்டம் தான் இருக்கா? நோ, இட் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் அயன் ஆட்டம்ஸ். அதே மாதிரி காமன் சால்ட் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரே ஒரு NaCl. இட் டஸ் நாட் கண்டைன் ஒன்லி ஒன் NaCl. இட் கண்டைன்ஸ் எ வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் NaCl மாலிகுல்ஸ். அது மாதிரி அயன் ராட் கண்டைன்ஸ் a very large number of iron atoms, but only one type of atom is present in iron rod. But common salt la paathitingna NaCl, two different types of elements irukku, but it is not a compound. But iron rod is an element, common salt is a compound or molecule sollikalam, but iron rod is an element. ஸோ ரெண்டு மெட்டீரியல் எடுத்துட்டோம், ஒன்று NaCl, இன்னொன்று அயன் ராட். இதில் அயன் ராடை எலிமெண்ட்டுன்னு சொல்கிறோம், NaCl காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். என்ன காரணம்? அயன் ராடை ஏன் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறோன்னா, இட் இஸ் மேட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். ஸோ எந்த மெட்டீரியலெல்லாம் ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆட்டமால் ஆகியிருக்கோ அதெல்லாம் எலிமெண்ட். இஃப் அ மெட்டீரியல் இஸ் மேட் ஆஃப் டூ ஆர் மோர் தென் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் atoms, then it is called a compound. அவ்வளோதான். இவ்வளோதான் காம்பவுண்டுக்கு எலிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சிம்பிள் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம எலிமெண்ட்டை ஈஸியாக டிஃபைன் பண்ணிடலாம். என்ன? எனி மெட்டீரியல் ஆர் எனிதிங், எனி மெட்டீரியல் which is made of only one type of atom is called an element. ஸோ ஒரே ஒரு ஆட்டத்தால் ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆட்டத்தால் மட்டும் ஆன மெட்டீரியலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எலிமெண்ட். கோல்டு இஸ் an example for element because it is fully made of gold atoms only. காப்பர் ஒயர், அது எதால் தான் ஆனது? இட் இஸ் ஃபுல்லி மேட் ஆஃப் காப்பர் ஆட்டம்ஸ். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எலிமெண்ட்ஸ். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா என்னென்ன எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம்? காப்பர் ஒயர், அலுமினியம் பிளேட், jewels, but jewels exactly not gold, exactly not element. It also contains a small amount of copper, other metal. ஸோ கோல்டு கூட கொஞ்சமாக காப்பரும் சேர்த்துறோம், அப்போ அது பியூர் எலிமெண்ட் கிடையாது. It is called alloy. When two or more than two metals are mixed, then mixture is called alloy. That we shall discuss in separate video. அதை பற்றி இப்போ worry பண்ண வேண்டாம். Mercury liquid. Mercury is the only metal existing in liquid state. Liquid state இருக்கக்கூடிய ஒரே மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி தான். ஸோ மெர்க்குரி லிக்விட். ஸோ இதெல்லாமே என்னென்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எலிமெண்ட்ஸ். So now we understand what is an atom, what is an element. Atomனா என்ன, எலிமெண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ again we come back to atom. ஸோ ஆட்டத்தை பற்றியே மறுபடியும் தெரிஞ்சுக்கிறோம்.
ஸோ ஆட்டத்துக்கு இஃப் யூ டேக் an atom it has two important parts. ஸோ ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட், ஐஸ், நோஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும். பட் ஆட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டூ இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ். ஒரு ஆட்டத்துக்குள்ளே 2 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கும். என்னென்னு பாருங்கள். ஒன்று வந்து நியூக்ளியஸ், இன்னொன்று வந்து எனர்ஜி லெவல்ஸ் ஆர் cells or orbits. ஸோ திஸ் இஸ் drawing pad. இதில் வந்து கொஞ்சம் லெட்டர்ஸ் வர்றது கஷ்டம்தான், பட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிங்க. ஸோ ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு 2 முக்கியமான பார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று நியூக்ளியஸ், இன்னொன்று வந்து எனர்ஜி லெவல்னு சொல்லலாம், செல்னு சொல்லலாம், ஆர்பிட்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி இமேஜின் பண்ணலான்னு பாருங்கள். எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் வந்து சர்க்கிள்ஸாக போட்டு காட்டுவோம். ஸோ இதெல்லாம் எனர்ஜி லெவல்ஸ். ஸோ இது மாதிரி சர்க்கிள்ஸ் போட்டு மெனி நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் we can draw. ஸோ இதெல்லாம் எனர்ஜி லெவல்ஸ். இந்த எனர்ஜி லெவல்ஸோட சென்டர்ஸில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இதுதான் நியூக்ளியஸ். ஸோ திஸ் இஸ் கால்டு நியூக்ளியஸ். இந்த சர்க்கிள்ஸுக்கெல்லாம் என்ன பேர்? எனர்ஜி லெவல்ஸ் ஆர் செல்ஸ். ஓகே, இப்போ அடுத்து ஒரே ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி கெமிஸ்ட்ரி கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நியூக்ளியஸில் என்ன இருக்குது, எனர்ஜி லெவல்ஸில் என்ன இருக்குது? ஸோ இஃப் யூ டேக் நியூக்ளியஸ் we have 2 types of particles. என்னென்ன? ப்ரோட்டான்ஸ் and neutrons. So these are important particles in nucleus. இது போக வேறு சில பார்ட்டிகல்ஸ் இருக்குது, பட் இந்த லெவலில் வேணாம். அது இன்னும் நாம் டீப்பராக டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நியூக்ளியஸில் என்னென்ன இருக்குது? ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். எனர்ஜி லெவல்ஸ் இதில் ஒரே ஒரு டைப் ஆஃப் பார்ட்டிகல் தான் இருக்குது. என்னென்னா எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இ மைனஸ். ஏன்னா அதுக்கு என்ன சார்ஜ் இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜ். ப்ரோட்டான்ஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா பீனு போடுவோம், இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். நியூட்ரானிக் சிம்பிள் ஸ்மால் என். ஸோ இதோட நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்குவோம். இது வரைக்கும் ஒரு டைம் நல்லா படிச்சுக்கோங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் தான் கான்செப்ட்ஸ் ஈஸியாக மைண்டில் நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூட்டியை பார்ப்போம். If you like this video, press like button and share with your friends. If you want to watch all the IIT NEET Foundation videos, don't forget to subscribe our channel. Join in our Telegram group to get assignments and test questions for IIT NEET Foundation. That will help you to enrich your inner potential and strength. Thank you.